வேலைக்கு போயிட்டுருக்கோம். வேலை ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடையில் வேலை செய்கிற எல்லாருக்குமே நல்ல சேலரி. அதனால தான் எல்லோரும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. இப்போ வேலை ஆள் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது புது கடையாக இருக்கிறதுனாலையும் கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம், அவ்வளோலாம் ஒன்றும் மேட்டரில் செஞ்சிடலாம். இதே இது எங்கள் கடையாக இருந்து ஆள் திடீர்னு கம்மியாக இருக்குது, இது போல் கஷ்டப்படுறது செய்யணும் அப்படின்னும் போது செய்யலாம். எல்லாருமே சம்பளமும் இங்கே மினிமம் சேலரியாக 2000 வெள்ளி மேலே. ஓனரே பர்மிட்டு எல்லாமே போட்டுக்கிறாங்களாம். வேலை தெரியாதவங்களும் புதுசாக வர்றவங்களுக்கு 2000 வெள்ளியாக ஓனரே மெடிக்கல்லேருந்து பர்மிட்லேருந்து எல்லாம் போட்டுக்கிறாங்களாம். அப்படி தான் யாராக இருந்தாலும் வேலை பார்ப்பாங்களே. இப்போ வேலையால் கம்மியாக இருக்குது, ஒரு 3 நாளைக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லோரும் கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க. ஓகே தான், புது ஆளுக்கே 2000 வெள்ளி. நான் 2 வருஷமாக ரொட்டி போட்டேன், எனக்கு 1500 வெள்ளி 1600 வெள்ளி தான். புதுசாக வர்றவங்களுக்கே 2000 வெள்ளின்னா பரவாயில்லையே, கஷ்டப்பட்டால் காசு தருவாங்க அப்படின்னா. ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. இப்போ மதிய சாப்பாடு. நான் புயல் மாதிரி வேலை பார்க்குறேன்னா இங்கே வேலை செய்கிற பசங்கள்லாம் சொல்கிறாங்க, கடைசியாக நாட்டை விட்டு வெளியாக போகிற நேரத்தில் இது போல் ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டு ஸ்பீடாக வேலை செய்யணும் எப்படி. அதான் மைண்டு கொஞ்சம் ஜலஞ்சலன் ஆயிடுச்சு, மைண்டு இதாகிடுச்சு. மற்றபடி பேசாவே வழக்கமாகவே நான் இப்படி தான் வேலை பார்ப்பேன். என் கடையில் வந்தப்போ நானே தன்னைத்தானே வருத்திக்கிட்டு நான் இப்படி தான் வேலை பார்த்தேன். என் கூட இருக்கிறவங்கலாம் வேலையை செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் இது போல் தான் வேலை பார்த்தேன். வந்த புதுசில் அவ்வளோ உடம்புல தெம்பே இருக்காது. மலேசியா 12 மணி நேரம் வேலை அப்படிலாம் எனக்கு தெரியாது. வந்தப்போ அப்படி தான் பார்த்தேன். இப்போது இங்கே வந்து இப்போ நாட்டை விட்டு வெளியாக போகிற நேரத்தில் இது போல் பார்க்குறது கொஞ்சம் இதாக இருந்தது. சரி பரவாயில்ல, வந்தாச்சு. இன்னும் 2 நாள் இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். 25ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறாங்க. 3 நாள்னு சொன்னாங்க. இப்போ இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. எப்போ போகணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் பிப்ரவரி 5க்குள்ளே மலேசியா விட்டு போயிடுவேன். ஓகே, சாப்பிட போகிறேன். ஓகே, காலைல ஒரு 10 மணிக்கு மேலே வந்தோமா, இப்போ மணி 5 மணிக்கு மேலே ஆச்சு. இப்போலேருந்து ரொட்டி மாஸ்டர் நைட்டு 10:30 மணி ஆகிடும். முட்டை எடுக்கலான்னு வந்தேன். சரி அப்படியே உங்கள்கிட்ட செய்தி சொல்லணும்ல, வேலை போயிட்டுருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னிடலாம். சும்மாவா செஞ்சிடலாம்ப்பா. 12 மணி நேரம். ஓகே. நாங்கள் போகிறல ஒரு கருப்பு சட்டை போட்டு அந்த பையனும் சூப்பர் வேலைக்காரம்பா. ஓனர்லாம் அவ்வளோதான் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. பின்னாடி போகிறத வந்துட்டு ரொட்டி மாஸ்டர் காலைல ரொட்டி போட்டு போகிறாரு. இப்போ தான் ஒரு வேலை முடிஞ்சு போனதுக்கப்புறம் நான் ரொட்டி போடுறேன் இப்போ. ஓகே, அடுப்பில் கல் வந்துட்டு நான் முதல் கல்லே நான் திறந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் கடையில் வந்துட்டு ஒரு கல் தான் ஏரியும் நல்லா, மற்ற 2வது அடுப்பு ஏரியாது, 3வது அடுப்பு ஏரியும். நான் இந்த கடையில் முதல் அடுப்பு ஏரியாதான், மற்ற 4 அடுப்பு நெருப்பாக ஏரியுமா, மொத்தம் 5 அடுப்பு. இன்றைக்கி அதான் நேரத்தில் ரொம்ப இதாக நம்ம வந்துக்கிட்டே இருக்குது, உட்காரவே முடியாது பார்த்தேன். நம்ம ஸ்பீடாக போடுவோம் ரொட்டி. அந்த முதல் அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக. இப்போ இந்த மற்ற 2 அடுப்பையும் திறந்து நொறுக்கிடுவோம், மொத்தம் 5 அடுப்பான். ஓகே, மணி இப்போது 10 தாண்டிருச்சு. வியாபாரத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கிளீனிங் வேலை இருக்குது. அதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் இது போல் ஆகும். ஓகே, வீடியோ இன்னும் டெய்லி அப்லோட் ஆகக்கூடிய நம்மளோட வீடியோ இன்றைக்கி அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குங்க. இன்னும் வீடியோ அப்லோட் ஆகலை. அது வேறு டென்ஷனாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் போய்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு மலேசியா டைம் 10:30 மணி, நான் இந்தியா டைம் 8 மணிக்கு வீடியோ டெய்லி அப்லோட் ஆகும். நான் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவே 10:30 ஆகிடும். நான் எப்படி வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது? அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்கெடியூல் பண்ணணும். அப்போ நான் அந்த ஹேஷ்டேகு, தம்ப்நெயிலு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷனு, டைட்டில் இதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் லேட் ஆகிடும். அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. எனிவே நாள் முடிஞ்சிச்சு. நாளைக்கு இங்கே தான் வேலை செய்ய போகிறேன். 3 நாள் முடிஞ்சிச்சு. 3 நாள் பர்மிஷன், 3 நாள் ப்ரோக்ராம், 2 நாள் ப்ரோக்ராம்னு கூப்பிட்டு வந்தாங்க. 3ஆவது நாள் முடிஞ்சிச்சு. நாளைக்கு இங்கே தான் வேலை செய்ய போகிறேன். 4 அன்னைக்கு இங்கே தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட கொடியை இங்கே பறக்க விட்டாச்சப்பா. நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அது தீவிரமான வேலை. இன்னும் உட்காரவே இல்லை. காலையில் 10 மணிக்கு மேலே வந்தது. மணி இப்போ 10 மணியை தாண்டிருச்சு. ஓகே, எப்படி 10:45 அது போல் ஆகிடும். ஏன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு 11 மணி கூட ஆகலாம். நேற்றுலாம் 11:15 11:30 ஆயிடுச்சு. கடையில் வேலை செய்கிறப்ப இங்கே வந்து உட்காந்துருக்குறான் ஹிந்திக்காரன். ஓகே, அவரும் ஒரு தமிழால் தான். அங்கே அவர் திருப்பூர் தானே, திருப்பூரில் டெய்லர் தானே அவரும் நம்மள மாதிரி. சரி, ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. எந்த ஒரு குடிபோதை பழக்கங்களும் இல்லாமல் இந்த நாள் நான் கடந்துட்டேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சும்மா சாதாரணமாக நினச்சிக்கிட்டு சரக்கு போட்டு பழகிடாதீங்க. ஓகே, இது வந்துட்டு 7-Eleven. இந்த கடை பேர் 7-Eleven. சூப்பராக இருக்கும். இல்லை கருகமணி கழுத்து மேலே ஒரு அரபுக்காரங்க வந்துட்டு கடை ஒன்று இருக்குது 2வது ஃப்ளோரில். செமையாக இருக்குங்க.
இதுதான்ப்பா மலேசியா. பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க. மற்றபடி வேறு எதுவும் செய்தி இல்லை. ஓகே, ஒரு முக்கியமான செய்தி ஒன்று, அதை சொல்ல முடியாது, இந்த நாளில் நடந்தது. கொஞ்சம் மைண்டு கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஒரு 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 சில விஷயங்களில் வந்துட்டு அதி தீவிரமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு எனக்கு சரியாக பிடிபடலை. அதை வந்துட்டு சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசி நான் இன்றைக்கி வந்துட்டு சரி செஞ்சுட்டேன். இந்த மலேசியாவை சேர்ந்தவங்க தான் அவங்கள்ட்ட நான் பேசி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணது ஓகே தான். இல்லைன்னா அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு ஏன் இப்படி இருக்குமோ அது இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு நம்மளோட மைண்டை வந்துட்டு போட்டு கொலாப்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஓகே, இன்றைக்கி நான் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நான் பேசிட்டு தான் வந்தேன். மற்றபடி ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பாட்டுக்கு வேலை செய்ய வேண்டியதான், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதான். ஓகே பாருங்கள், இப்போ போய்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. எங்கே போனாலும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். இந்த கடையும் வந்தேன், இங்கேயும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. சரி பண்ண இப்போ வேலையை பார்ப்போம். பாய். இந்த நாள் முடிஞ்சிச்சு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு சந்திப்போம். முடிஞ்சா இன்றைக்காவது லைவ் போடணுமாப்பா. எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் கறந்துக்கிட்டு இருக்கீங்க என்னோட அதி தீவிர ரசிகர் பெருமக்கள்லாம். இன்றைக்கி லைவ் போடுவோம். பாய்.